Hello viewers, welcome to Super Brain. Example 4.14 பார்க்கலாம். Construct the circumcenter of the triangle ABC with given measurement. Also draw the circumcircle and find the circumradius of the triangle ABC ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை வச்சு ட்ரையாங்கிள் ஏபிசியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் சர்க்கம் சென்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சர்க்கம் சர்க்கிளை ட்ரா பண்ணணும். சர்க்கம் ரேடியஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரா பார்த்துக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ரெண்டு சைடு எடுத்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ரெண்டும் எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் சர்க்கம் சென்டராக இருக்கும். அதை வந்து எஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிச்சோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீடியன் கண்டுபிடிப்போம். அதனால இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். இந்த வெர்டெக்ஸ்லேருந்து இதோடைய மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி மீடியன்ஸ்லாம் மீட் பண்ணுற இடம் தான் ஆர்த்தோ சென்டர் பார்த்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மீடியன்லாம் கண்டுபிடிக்க தேவையில்ல. வெறும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எங்கே மீட் பண்ணுதோ அதை தான் வந்து நம்ம சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சென்டர்லேருந்து இப்போ இது ஏபிசி அப்படின்னு எடுத்தோம்னா இந்த சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த வெர்டெக்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த எஸ்ஏ எஸ்பி எஸ்சி எல்லாமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஈக்குவல் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இதை சென்டராக வச்சுட்டு காம்பஸ் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பியை வந்து எஸ்பியை வந்து ரேடியஸாக எடுத்து ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணோம்னா கண்டிப்பாக அது வந்து எல்லா வெர்டெக்ஸையும் டச் பண்ணி தான் போகும். ஸோ அப்படி போச்சுன்னா அதை தான் நம்ம சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டரை வந்து சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேடியஸை வந்து சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏற்கனவே நம்ம ஒன்று பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதையும் கொஞ்சம் ஞாபகம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு குவாட்ரிலேட்டருடைய 4 வெர்டெக்ஸும் ஜாயின் பண்ணியிருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிளுடைய 3 வெர்டிசஸும் டச் பண்ணியிருந்தா அதை வந்து சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இந்த சர்க்கம் சென்டர் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். புக்கில் பேஜ் நம்பர் 179 பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரா பண்ணியிருக்க ட்ரையாங்கிள் வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா சர்க்கம் சென்டர் வந்து இந்த ட்ரையாங்கிளுடைய இன்சென்டரில் வந்துடும். அதுவே அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் சர்க்கம் சென்டர் வந்து எங்கே வரும்? வெளியே வரும். அதுவே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் சர்க்கம் சென்டர் வந்து ஹைப்போடெனஸுடைய மிட் பாயிண்ட்ல வரும். ஓகே, இப்போ சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ரஃப் டயக்ராமுக்கு நீங்கள் வெறும் ட்ரையாங்கிள் மட்டும் போட்டால் கூட போதும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நமக்கு சர்க்கிள் கொடுத்ததுனால நான் அதை போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிளை வந்து அந்த 3 வெர்டெக்ஸும் டச் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கேருந்து நேம் எடுத்துக்கலாம். ஆன்டி கிளாக்வைஸ் நேம் கொடுத்துருக்கோம் ஏபிசின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்லாம் எழுதிக்கலாம். ஏபி வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏ வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பி வந்து 80 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு ட்ரையாங்கிள் ஏபிசியை முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஏபி லைன் செக்மெண்ட்டை ட்ரா பண்ணிக்கலாம். 5 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் தள்ளி இப்படி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 0க்கும் 5க்கும் நேராக நான் டாட் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏ இது பி அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏல ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்கு இல்லையா? ஸோ ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரொடெக்டருடைய சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் மேலே நம்ம கரெக்டாக வைக்கணும். ஸோ பிளேஸ் பண்ணும்போது இந்த லைன் மேலே நம்மளுடைய ஏபியோடைய லைனும் வந்து கோயின்சைட் ஆகுற மாதிரி வச்சுக்கணும். வச்சோன்னா இப்போ லைன் எப்படி வந்திருக்கு? நமக்கு அந்த பாயிண்ட்லேருந்து ரைட் சைடு வந்திருக்கா? ஸோ ரைட் சைடு 0 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 0 180 இருக்கும். 0 எங்கே இருக்குது? இன்னர் டிகிரியில் இருக்கா? அப்போ நம்ம இன்னர் டிகிரி தான் பார்க்கணும். நம்ம எவ்வளோ எடுக்கணும்? 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா? ஸோ இதுக்கு நேராக இந்த இடத்துல டாட் வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஏவையும் இந்த டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாம் லெந்தியாக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம போட்டது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணலான்னா நம்ம வந்து 60 டிகிரின்றது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து அது சின்னதாக தான் வரணும். 90 டிகிரிக்கு மேலே போனால் தான் நமக்கு அப்டியூஸ் வரும். இன்கேஸ் வந்து நம்ம அவுட்டர் டிகிரி எடுத்துருந்தா 60 இந்த இடத்துல வரும். அப்போ நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் வந்துடும். 60ன்றதே அக்யூட்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இப்படி தான் நமக்கு வரணும். இப்படி வச்சும் நீங்கள் வந்து போட்டது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியில் வந்து 80 டிகிரி கொடுத்துருக்காங்களா? இப்போ பி அதில் வந்து கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு லைன் வந்து எந்த சைடு வருது? நமக்கு லெஃப்ட் சைடு போகுது. அந்த லைன் மேலேயே இந்த லைன் வந்து கோயின்சைட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் கரெக்டாக. இப்போது 0 எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்குது. அப்போ நம்ம அவுட்டர் டிகிரி தான் பார்க்கணும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80. ஸோ 80 வந்து நமக்கு இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல டாட் வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகலை, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் நமக்கு சியாக இருக்கும்.
ஸோ இப்போ மெஷர்மெண்ட் எழுதிக்கலாம். இங்கே வந்து 60 டிகிரி போட்டுக்கோங்க, இங்கே 80 டிகிரின்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா சர்க்கம் சென்டரை முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து 2 சைடு எடுத்துக்க போகிறோம். அந்த 2 சைடுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் முதல்ல ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஏபிக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஆஃப் எடுத்துக்கலாம். ஸோ மோர் தென் ஆஃப் பாதிக்கு மேலே நான் எடுத்துகிட்டு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பியில் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இது இன்டர்செக்ட் ஆகலை, ஸோ அதனால் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்டையும் ஹைலைட் பண்ணிவிட்டு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டாராக இருக்கும் ஏபிக்கு, அதாவது ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும். நமக்கு இந்த மிட் பாயிண்ட்லாம் தேவையில்லை, பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் தான் வேணும். ஸோ திரும்பியும் காம்பஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பிசி சைடுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ மோர் தென் ஆஃப் எடுத்துக்கலாம். பாதிக்கு மேலே எடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சீல வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணியாச்சு. இந்த 2 பாயிண்ட்டையும் ஹைலைட் பண்ணிவிட்டு அது 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் ட்ரா பண்ணியாச்சு. இந்த 2 பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் மீட் பண்ணுற இடம் தான் நமக்கு சர்க்கம் சென்டராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சர்க்கம் சென்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த எஸ்ஸிலேருந்து இந்த ஏவை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டாட்டர் லைன் போட்டு. இதை வந்து ரேடியஸாக எடுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்க்கிளை வந்து ட்ரா பண்ண போகிறோம். காம்பஸ் எடுத்துகிட்டு வந்து எஸ்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காம்பஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஏ வரைக்கும் லென்த் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது எஸ்ஏவை தான் நம்ம ரேடியஸாக எடுக்க போகிறோம். ஸோ எஸ்ஏ வர மாதிரி காம்பஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள், எஸ்பியும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும். எஸ்ஏ எஸ்பி அதே மாதிரி எஸ்சி மூணுமே நமக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் வந்து நமக்கு ரேடியஸாக இருக்கும். ஸோ இதை வச்சு இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ அந்த 3 வெர்டெக்ஸும் இந்த சர்க்கிளை டச் பண்ண மாதிரி வரணும். அப்போ தான் நம்ம வரைஞ்சது கரெக்டு. பாருங்கள், இந்த சி, இந்த ஏ, இந்த பி மூணுமே என்னாச்சு, நமக்கு டச் பண்ண மாதிரி வந்ததா? அப்போ நம்ம வரைஞ்சது கரெக்டு. சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணியாச்சு. சர்க்கம் சென்டரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சர்க்கம் ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ண போகிறோம். ரேடியஸ் வந்து ஒன்று கண்டுபிடிச்சா போதும். ஒன்றுக்கு டாட்டர் லைன் போட்டு அதை மெஷர்மெண்ட் பண்ணி எழுதினா போதும். மற்றது எல்லாமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஏக்கும் எஸ்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 3.9 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம 3.9 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளுடைய சர்க்கம் ரேடியஸாக இருக்கும், 3.9 சென்டிமீட்டர். இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப் 1, ட்ரா தி ட்ரையாங்கிள் ஏபிசி with the given measurements. Step 2, construct the perpendicular bisector of any 2 sides AC and BC and let them meet at S, which is the circumcenter. Step 3, S as center and SA equal to SB equal to SC as radius. Draw the circle to passes through A, B and C. Circum radius equal to 3.9 centimeter. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.